ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வீட்டில் சிம்பிளாக எப்படி நைட் லேம்ப் எப்படி ரெடி பண்ணி சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 விதமாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து இது உள்ளே வச்சு நைட் லேம்பாக ரெடி பண்ணியிருக்கேன், வெறும் இந்த ஸ்டாச்சுக்கு வச்சு. இன்னொன்று வந்து வெளியில் ஃபுல்லாக லைட் எடுத்துக்க அது ஒரு நைட் லேம்பாக வச்சுருக்கேன். 2 விதமாகவும் நைட் லேம்ப் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ அது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேட்ரி தேவைப்படுது. அது எல்இடி ஸ்ட்ரிப்பு, ஒன்று இடையில லைட்டு. இதை வச்சு நம்ம நைட் லேம்ப் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ இதை எப்படி ரெடி பண்ணு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இதை எப்படி ரெடி பண்ணு சொல்லி தெரியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ செய்து தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாஸ்டிக் கப்பு ஒன்று, 9 வோல்ட் பேட்ரி, அதோட கனெக்டர், எல்இடி லைட் ஒன்று, அப்புறம் சுவிட்சு. அப்புறம் நீங்கள் நைட் லேம்ப் வைக்கிறதுக்கு ஏதாவது ஸ்டாச்சு மாரி எதாவது, நான் புள்ளியாக ஸ்டாச்சு வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட வேறு ஏதாவது ஸ்டாச்சு இருந்தால் அது கூட வச்சுக்கலாம். வாங்க இதை வச்சு எப்படி நம்ம நைட் லேம்ப் எப்படி ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இப்போ இதெல்லாம் வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு நைட் லேம்ப் ரெடி பண்ணலாம். இப்போ என்னென்னா, ஒன்றும் இல்லை, இந்த பேப்பர் கேப்பில் இப்போ பேக் சைடில் வந்து ஒரு ஹோல்ஸ் மாரி விட்டு இங்கே எல்இடி வைக்க போகிறோம். சைடில் எங்கேயாவது கட் பண்ணி இங்கே சுவிட்ச் வைக்கலாம். கீழே வந்து பேட்ரி வச்சுருப்பேன். நீங்கள் கீழே க்ளோஸ் பண்ணி எதாவது வச்சுக்கலாம், இல்லைனா கூட அப்படியே ஓப்பன் கூட வைக்கலாம். ஏன்னா இப்படி தான் வைக்க போகிறது. அதனால் நீங்கள் ஓப்பனில் வைக்க, இல்லைனா ஏதாவது கார்ட்போர்டை வச்சு இது மேலே போட்டு ஓட்டிடலாம். பேட்ரிலாம் உள்ளே வச்சு அப்படியே ஓட்டுற மாதிரி வச்சிடலாம். நான் இப்போ தான் ஓப்பன்லேயே வைக்கிறேன். சும்மா ஒரு பிளேஸில் வச்சு அப்படியே கான்ஸ்டண்ட்டாக ஒரே பிளேஸில் வைக்கிற மாதிரி வைக்கிறதுக்காக இதை நான் ரெடி பண்ணுறேன். வாங்க இப்போ நம்ம இங்கேயும் ஹோல்ஸ் போடலாம். மேலேயும் ஒன்று சைடு ஒன்று ஹோல்ஸ் போடலாம். ஹோல்ஸ் போட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதோ ஃப்ரெண்ட்ஸ், ஹோல்ஸ் போட்டாச்சு, மேலே ஹோல்ஸ் போட்டாச்சு, சைடு ஒரு ஹோல்ஸ் போட்டாச்சு. இப்போ என்னென்னா, மேலே வந்து எல்இடி லைட் வைக்கிறதுக்கு கீழே வந்து சுவிட்ச் வைக்கிற மாதிரி வச்சாச்சு. ஹோல்ஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ண தான் கொஞ்சம் கஷ்டம், லேட் ஆகும். நான் என்ன கனெக்ஷன் சொல்லிடுறேன். எல்இடிலேருந்து ஒரு ஒயர் வந்து சுவிட்சுக்கு வரும். எந்த ஒயரோனா, சுவிட்சிலேருந்து ஒயர் வந்து பேட்ரிக்கு, பேட்ரிலேருந்து ஒயர் வந்து எல்இடிக்கு கனெக்ஷன் ஆகும். இதுதான் கனெக்ஷன்ஸு. பார்த்தீங்கன்னா, எல்இடிலேருந்து ஒரு ஒயர் வந்து சுவிட்சுக்கு, சுவிட்சிலேருந்து ஒயர் வந்து பேட்ரிக்கு, பேட்ரிலேருந்து ஒயர் வந்து எல்இடிக்கு. இதுதான் ஒயர் கனெக்ஷன்ஸ். ஏன்னா இப்போ எடுத்து விட்டுட்டு ஒயர் கனெக்ஷன்ஸ் கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா உள்ளே வச்சு இது பண்ணோம். அதனால தான் என்னென்னு சொல்லிடுறேன். வாங்க இது வந்து ஃபஸ்ட்டு எல்இடி லைட்டை வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு இன்சர்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உள்ளே வைக்கிற மாதிரி வச்சுட்டு, பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வெளில வர மாதிரி வைக்கணும். ரொம்ப மேலே வச்சா அது வந்து மேலே நிற்காது ஸ்டாச்சு. அதனால் கொஞ்சம் நல்லா உள்ளே தள்ளுறேங்க. உள்ளே தள்ளிட்டு நீங்கள் எதாவது கம் வேணுன்னா கம் போட்டு ஒட்டிட்டு யூஸ் பண்ணலாம். இப்போ என்னென்னா, இந்த ஒயரோட நம்ம வந்து சுவிட்சு கனெக்ட் பண்ணணும். ஏதாவது ஒயர். வாங்க இப்போ அதை கனெக்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இதோ ஃப்ரெண்ட்ஸ், கனெக்ஷன்ஸ் கொடுத்துட்டேன். கனெக்ஷன்ஸ் கொடுத்தா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏன்னா எங்கேயும் கட் பண்ணாமல் இது வந்து உள்ளே வந்து கனெக்ஷன்ஸ் தரணும். அது இந்த ஒயர் மட்டும் தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்கு தான். பார்த்திங்கன்னா, எல்இடி வந்து ஒயர் வந்து சுவிட்சுக்கு வருது. சுவிட்சில் இன்னொரு வந்து பேட்ரிக்கு, பேட்ரி இன்னொரு ஒயர் வந்து எல்இடிக்கு. இதுதான் கனெக்ஷன்ஸு. எல்இடி இங்கே போட்டு வச்சுட்டேன், ஓட்டிட்டேன். இங்கே சுவிட்சு போட்டாச்சு. அதோட கனெக்ஷன்ஸ் தான் உள்ள. ஏன்னா உள்ளே கை விட்டு கனெக்ஷன் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுவும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கட் பண்ணாமல் வந்து நம்ம வந்து கனெக்ஷன்ஸ் தரணும், கொடுக்க தான் லேட் ஆகிடுச்சு. இதுதான் கனெக்ஷன்ஸு. இப்போ நம்ம அதை பார்ப்போம், சும்மா செக் பண்ணி பார்ப்போம் எரிதானே. பேட்டரியோட கனெக்ட் பண்ணுறேன். இப்போ எப்படின்னா, இது வச்சுட்டு கீழே வைக்கிற மாதிரி அப்படி வச்சிடணும். உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ வச்சுட்டு, இப்போ நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா லைட் எழுது. நம்ம வந்து இருக்கிற ஸ்டாச்சு வந்து மேலே வச்சிடலாம். பார்த்திங்கன்னா பார்க்க நல்லாவே இருக்குது. நைட் லேம்பும் சூப்பராகவும் இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ நைட் எஃபெக்டில் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இப்போ இதுதான் செட்டிங்ஸு. பார்த்திங்கன்னா ஸ்டாச்சு வச்சாச்சு. ஸ்டாச்சுக்கு நடுவில் வந்து ஹோல்ஸ் ஒன்று போட்டேன் வைக்கிற மாரி. அதனால் இதுவும் கொஞ்சம் உள்ளேயும் வச்சுருக்கேன். இப்போ வந்து ஸ்டாச்சு வந்து எதை வேணால் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போது
நல்லாவே இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. ஸோ நைட் லேம்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நைட் எஃபெக்டில் பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம நைட் எஃபெக்டில் பார்ப்போம். ஓகே இதோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நைட் எஃபெக்டில் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ வேணும்போது எடுத்து இப்படி கூட வச்சுக்கலாம், சிப்பிள் இதாக வச்சுக்கலாம். ஸோ வேணும்போது நம்ம ஏதாவது ஸ்டாச்சு வேணும், ஸ்டாச்சு கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நைட் லேம்ப் நல்லாவே இருக்குது, சூப்பராகவும் இருக்குது, பளிச்சுன்னு இருக்குது. ஸோ அதை வச்சுட்டு வேணும்போது நம்ம சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ வேணும்போது நம்ம போட்டு நைட் லேம்பை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்போஸ் ஜஸ்ட்டு நார்மல் லைட் கூட இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நைட் லேம்பாக பார்க்க இதுவும் நல்லா தான் இருக்குது. இல்லை ஏதாவது டிசைன் மாதிரி எதாவது வேணால் நம்ம எதாவது ஸ்டாச்சு எடுத்து இது மேலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்க நல்லாவே இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதேமாரி ஸ்டாச்சு ஏதாவது வச்சுட்டு கலரில் வச்சு நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா சப்போஸ் ஆர்டினரி கொடுக்கணும் வச்சு நம்ம வச்சு பார்க்கலாம். சரி சொன்னால் சும்மா ஒயிட் கலரு, ஆர்டினரி ஒயிட் கலர் வச்சு எடுத்து பண்ணுங்க விநாயகர். இதுவும் நல்லா தான் இருக்குது. ஆர்டினரி ஒயிட் ஸ்டாச்சு இல்லை கலர் ஸ்டாச்சுவும் வச்சுருக்கேன். இதோ இந்த எல்லோ கலர் ஸ்டாச்சு வச்சிங்கன்னா இன்னும் நல்லாவே பளிச்சுன்னு இருக்குது, நல்லாவே இருக்குது. சரி நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே இதோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நைட் எஃபெக்டில் பார்த்தோம், நல்லாவே இருந்தது, சூப்பராகவும் இருந்தது. ஸோ நம்ம வேணும்போது நம்ம டே டைமும் யூஸ் பண்ணிடலாம். ஸோ டே டைம் கூட நம்ம இதை நைட் லேம்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது, சூப்பராகவும் பளிச்சுன்னு தெரியுது. நைட் எஃபெக்டில் இன்னும் நல்லாவே இருக்குது. வீட்லேயே சிம்பிளாக ஒரு நைட் லேம்ப் மாரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம வீட்லேயே சிம்பிளாக ஒன்று நைட் லேம்ப் ரெடி பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன், பிடிச்ச நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுவோம் நைட் லேம்புக்கு. ஸோ இப்போ என்னென்னா கொஞ்சம் டூத் பிக் எடுத்துங்க. டூத் பிக் வந்து இந்த சைடெல்லாம் வச்சிடலாம். சைடில் வச்சுட்டு ஸோ இதோட இந்த எல்இடி ஸ்ட்ரிப்பு, ஸோ எல்இடி ஸ்ட்ரிப்பை வச்சு லைட் எறிகிற மாரி கொஞ்சம் வைப்போம். அதோட இந்த 9 வோல்ட் பேட்ரி சுவிட்சு, ஸோ இதுக்கு தனியாக வந்து லைட் எறிகிற மாரி வைக்கணும். ஸோ என்னென்னா இந்த ஸ்டிக்லாம் வச்சுட்டு இதை அப்படியே ரோல் பண்ணி சுற்றிட்டு இந்த எல்இடி ஸ்ட்ரிப்பை வைக்கலாம். ஸோ இதுக்கு தனியாக வந்து லைட்டை வைக்கிற மாதிரி இருக்கும். சரி வாங்க இப்போ வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே இதோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ரெடி பண்ணிட்டேன். இப்போ 2 விதமாக நைட் லேம்ப் யூஸ் பண்ணலாம். ஒன்று எல்இடி ஸ்ட்ரிப்பில் நைட் லேம்பாக வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்குது, நல்லாவே இருக்குது. ஸோ வேணும்போது எடுத்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது, லைட்டு ஸ்ட்ரிப் எரியுது. ஸோ வேணும்போது உள்ளே வச்சுட்டு நம்ம நைட் லேம்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சப்போஸ் இது வேணும்னா இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆர்டினரி இதாக்கணும் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா பார்க்க நல்லாவே இருந்திருக்கு, சூப்பராகவும் இருக்குது. ஸோ வேணும்போது ரெண்டுத்தையும் போடலாம். ரெண்டுத்தையும் போட்டால் அந்தளவுக்கு ரெண்டும் இல்லை, நல்லா பளிச்சுன்னு இருக்குது, நல்லாவே இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. ஸோ வேணும்போது எது வேணுமோ நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் வேணும்போது இதை ஆஃப் பண்ணிடலாம், இதை ஆஃப் பண்ணிட்டு இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா இதை போட்டுட்டு இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வேணுமோ வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், நைட் லேம்பாக யூஸ் பண்ணிடலாம். ஸோ பார்க்க நல்லாவே இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. ஸோ நீங்களும் வீட்டில் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது கமெண்ட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய், டேக் கேர்.